ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் லவ்விங் சாய்ராம். கடவுளும் கோழிக்குண்டுகளும் என்ற தலைப்பில் குழந்தைகளுக்காக சுவாமி சொன்ன கதையை இப்போது பார்ப்போம். ஒரு ஊரிலே ஒரு 10 வயது சிறுவன் இருந்தான். அவன் ஒரு நாள் தெருவில் நடக்கும் பொழுது ஒரு கோழிக்குண்டு வடிவத்தில் இருந்த ஒரு அரிய வகை வைரத்தை கண்டெடுத்தான். வைரம் என்று வைத்து கொள்ளுங்கள். வைரக்கல், உருண்டையாக அந்த வைரக்கல்லை கண்டெடுத்தான். அது மிக மிக விலை மதிப்பு மிக்கது என்பது அவனுக்கு தெரியாது. எனவே அவனும் அதனை ஒரு கோழிக்குண்டாக நினைத்து மறுநாள் முதல் தன் நண்பர்களோடு தெருவிலே அந்த கோழிக்குண்டுகளோடு இந்த வைரக்குண்டையும் சேர்த்து வைத்து அவன் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த தெருவிலே ஒரு பெரிய வியாபாரி, ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிற வியாபாரி நடந்து போனார். அவருடைய கண்களிலே அந்த வைரமான அந்த கோழிக்குண்டு கண்ணில் பட்டது. அதனுடைய விலை மதிப்பை அவர் நன்கு தெரியும். இந்த பையன் அதனுடைய மதிப்பு தெரியாமல் இவ்வாறு விளையாடுகின்றானே, அதனையும் கோழிக்குண்டாக வைத்து என்று நினைத்து அந்த பையனிடம் வந்து ஒன்று சொன்னார். தம்பி, இந்த கோழிக்குண்டை எனக்கு தருகிறாயா? அதாவது அந்த வைரத்தாலான கோழிக்குண்டு அப்படி வச்சுக்கோங்க. அந்த கோழிக்குண்டை எனக்கு தருகிறாயா? உனக்கு 10 ரூபாய் தருகிறேன் என்று கேட்டார். உடனே அந்த பையன் பயந்து கொண்டு எல்லா கோழிக்குண்டுகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடினான். ஓடி தன் அன்னையிடம் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், இந்த யாரோ ஒரு தெரியாத ஆள் வந்தாருமா, அவர் இந்த நான் கண்டெடுத்த கோழிக்குண்டை எனக்கு தரியா 10 ரூபா தர்றேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இனிமேல் அதெல்லாம் நீ அந்த கோழிக்குண்டுகளை தெருவில் விளையாடாத, இனிமேல் நம்ம தோட்டத்துக்குள்ளே விளையாடு, வீட்டு தோட்டத்து காம்பவுண்டுக்குள்ளே விளையாடுங்கிறார். மறுநாளில் அதே மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே எல்லா கோழிக்குண்டையும் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த ராத்திரி அந்த கோழிக்குண்டை பார்த்த அன்னைக்கு ராத்திரி, முதல் நாள் ராத்திரி அந்த வியாபாரிக்கு தூக்கமே வரலை. எப்படியாவது அந்த வைரத்தை கைப்பற்றி விட வேணும்னு நினைக்கிறாரு. மறுநாள் என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கே இங்கேயும் நடந்து இந்த பையனுடைய வீட்டை கண்டுபிடிச்சி அவன் காம்பவுண்டுக்குள்ளே விளையாடுறத பார்க்குறாரு. திரும்ப அந்த பையன்கிட்ட காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு, தம்பி, நான் இப்போ 50 ரூபா தர்றேன், நேற்று 10 ரூபா தர்றவங்க 50 ரூபா தர்றேன், நீ அந்த கோழிக்குண்டை தரியான்னு கேட்காரு. பையன் பயந்து போய் திரும்ப வீட்டுக்குள்ளே ஓடி அந்த அம்மாக்கிட்ட சொன்ன உடனே அந்த அம்மா வெளியே பார்த்து, இங்கெல்லாம் நிற்காதீங்க போங்கன்னு அந்த வியாபாரியை விரட்டிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறான், இனிமேல் நீ காம்பவுண்டுக்குள்ளே விளையாட வேண்டாம், வீட்டுக்குள்ளே விளையாடு அப்படிங்கிறான் அந்த அம்மா. மறுநாள் முதற்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த கோழிக்குண்டெல்லாம் வச்சு அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். திரும்ப அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, நான் 1000 ரூபா தர்றேன், அந்த அம்மாக்கிட்டே கூப்பிட்டு பேசுகிறாரு, 1000 ரூபா தர்றேன், அந்த கோழிக்குண்டை தர்றீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது இது விலை மதிப்பு இல்லாதது போல இருக்குன்ட்டு. 1000 முடியாதுங்கிறாங்க. டக்குன்னு அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, 50,000 ரூபா தர்றேன், அதை தர்றீங்களான்னு கேட்குறாரு. அதெல்லாம் தரவே முடியாது போங்கன்னு. கடைசியாக அவர் வியாபாரி என்ன பண்ணுறாரு, சரிம்மா உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 1,00,000 ரூபா தர்றேன், அந்த கோழிக்குண்டை தரீங்களான்னு கேட்டார். தரவே முடியாது, நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறா, அந்த பர்டிகுலர் கோழிக்குண்டை எடுத்துக்கிட்டு போய் பேங்க் லாக்கரில் வச்சு பூட்டிடுறா. இதே மாதிரி தான் சாமி சொல்கிறார், நம்ம எல்லோருமே கடவுளை கோழிக்குண்டாக நினைத்து சாதாரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. எவ்வாறு அந்த அன்னை கோழிக்குண்டை பேங்க் சேஃப்டி லாக்கரில் வைத்து பூட்டினாலோ அதே போன்று கடவுளை நாம் இதயமாகிய சேஃப்டி லாக்கரில் வைத்து இறைவனை வணங்க வேண்டும். அவ்வாறு இறைவனை வணங்கினால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று சாமி சொல்லுகின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனை அனுதினமும் வணங்க வேண்டும். இறைவனை இருதயத்தில் நீங்கள் வைத்து பூட்ட வேண்டும்.
உங்களுக்கு நன்கு படிப்பு வரும், நல்ல வெற்றி வரும், நல்ல தேர்விலே நல்ல மார்க்கு பெறுவீர்கள். வாழ்வில் எல்லாவித வளங்களும் உங்களை வந்து சேர்ந்தடையும். உங்களை எந்த துன்பமும் அணுகாது. எனவே கடவுளை அனுதினமும் வணங்குங்கள் என்று இந்த கதையின் மூலம் சுவாமி நமக்கு விளக்குகிறார். எனவே குழந்தைகளையே, நீங்கள் இறைவனை இதயத்தில் பூட்டி வணங்குங்கள், வாழ்வில் வளம் பெறுங்கள். ஜெய் சாய்ராம்.